வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு ஒரு கோதுமை அடை செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு: கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், 2 கேரட்டு, குக்கும்பரு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி. இதை பொடியாக நறுக்கிக்கணும். 1/2 கப்பு பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை ஊறி இருக்கு, குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு, இது 2 கப்பு மாவு, கோதுமை மாவு எடுத்துப்போம். 2 கப்பு இதுதான் குறன்னு அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி குறன்னு அரைச்சிட்டு வரணும். இந்த பாசிப்பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பொடி பொடியாக நறுக்கினது கேரட், 2 கேரட்டு, குக்கும்பரு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே பொடியாக நறுக்கிட்டேன். எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இதில் இதை அப்படியே கிண்டிக்கலாம், கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலக்க வேண்டிய. இது கலக்கிட்டோம். இப்போது இந்த பாசிப்பருப்பு அரைச்ச தண்ணியே இருந்தது, இது அந்த கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தவா வச்சுக்கலாம். தவா சூடாகட்டும். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். ரொம்ப லோவில், ஆஃப் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். எண்ணெய் போடணும், இல்லை எண்ணெய் போடலாம், நெய் போடலாம், உங்கள் இஷ்டம், எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியில் இம்பார்ட்டண்டாக கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் தான் இருக்குது. 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு மற்றதெல்லாம் வெட்டி போட்டு அழகாக சூப்பராக செய்யலாம். இது விரத நாட்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட இது இப்போ பாசிப்பருப்பு போட்டதால் ரொம்ப சுவையாக இருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக தொட்டுக்கவே தேவையில்லை. இட்லி பொடி வச்சுக்கலாம் மெயினாக, இல்லாட்டினா தயிர் தொட்டுக்கலாம். வெங்காய சட்னி வச்சுருக்கோம். நான் இப்போ தயிரும் வெங்காய சட்னியும் வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.